நான் வந்து விட்டேன். உண்மையிலுமே ஒளிபரிக்க ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமா. பொட்டி அவையார்பட்டி மதியப்பா மதி அவையார்பட்டியை சேர்ந்த மதி அண்ணன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் எங்களுக்கு என்ஆர் ஜெயராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கும் எனக்கும் தலா 100 ரூபாய் 201 ரூபாய் என்பது பெருமை. ஜெயராஜுக்கா ஜெயராஜ் மாப்பிள்ளைக்கா? ஜெயராஜ் மாப்பிள்ளை தான். ஜெயராஜ் மாப்பிள்ளைக்கா? ஜெயராஜுங்கிற மாப்பிள்ளை தான், புது மாப்பிள்ளை. புது மாப்பிள்ளையா? உனக்கு இன்னும் பொண்ணே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னும் புது மாப்பிள்ளை பார்த்தேன், உன்னைய ரெடி பண்ணலாம்னு பார்க்குறேன். எனக்கு என் தம்பி வேணும், உன்னை இதுல போட்டு தான் நிமிடம் பண்ணணும் பார்த்துக்க. மறாலப்புறம் தம்பி அண்ணன் ஓடிட்டு இருக்கனால ரொம்ப கண்ணியமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. யூடியூப் ஓடல, அங்கனே ஆளு பாக்குறது ஒழுங்கா ஆளு பாருங்க. ஆமா, அப்ப இல்லைன்னா போட்டு மண்டியை பொழந்துட்டு போயிரு. நன்றி சொன்னேன். அன்பு சகோதரர் மதி அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி, எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி கலர் ரசிகர்கள். ஆமா, நான் வந்துட்டேன். தோழியை பார்க்கணும்ல ராமசனே? ஆமா, தோழியை பாத்திருக்கீங்களா? தோழி பாத்திருக்கீங்களா? ஆமா, அனுப்பிவிடு டக்குன்னு. வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பூ பாவை தங்கை.
மரியாளன் ஐயப்பன் பக்தர்கள் சார்பாக எனக்கு 50 ரூபா அன்பளித்து பெருமை சேர்த்த என் நண்பு சகோதரர் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி. விளக்கமாறு பிஞ்சு ஒரு யாரை பாத்திர எடுவட்ட முட்டைங்கிற ஓ வயசுனா ஏ வயசுனா அவச்ச முட்டையை கடிக்கி பனியில விரட்டுன்னு ஆளு முகர கட்டையை மாறி வந்ததுலேருந்து எதை பார்த்துக்கிட்டு ஆமா ஏற்கனவே டொக்கடிச்சு தான் கிடக்கு பேசாம இரு. நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, நான் நல்லாவே இல்லை. ஏன் நல்லா தானே இருக்க? மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் ஏன் கேக்குறீங்க? எவனை கையில விட்டானா? கை விட்டானா? கையில விட்டாலும் பரவாயில்ல, கையில விடுறாங்க. இப்ப எடுத்த உடனே வாய விட்டுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. வாய் பெருசா இருக்கா? வாய விட்டு தேவையில்லாம பேசுறாங்க. வாய் மூடிட்டா இருந்த நீ எங்க மூட விடுற அந்த ஆயலு? நீ வாய திறந்தா நல்லா இருக்கே இல்ல இருக்கவா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடிக்க வேண்டியதானே? அதான் குடிச்சேன் இப்போ. ஆமா ஆமா பையில வச்சிருந்திய. ஆமா எல்லாரும் நம்மளை காப்பாருன்னு காப்பார், சுடுதண்ணில காப்பார். சுடுதண்ணி காப்பாரா? பச்சை தண்ணில காக்க மாட்டார், அதனால சுடுதண்ணில கலந்து காப்பாருன்னு காப்பாத்திட்டேன். இந்த பனிக்கு நல்லா இருக்குண்டு. நல்லா தான் இருந்துச்சு. என்னப்பா எனக்கு என்னப்பா லூசு, நீ என்ன வேணாலும் பேசலாங்கிறியா? சொல்றா, நீ அதானே சொல்ல வந்து எனக்கு தெரியாதா? என்னமோ நினைச்சேன், மறந்துட்டேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுமா? நீ நினைச்சிடாத. நான் எங்க நினைக்கிறது? நினைக்கிறதுக்கு வேலை இல்லாம போச்சு. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. 3 வயிற்றுல ஒரு புல்லு பூச்சி. உதவி பண்ணணுமா நானு? என்னடா வரவா? சரி ஐயா அப்பா என்ன கப்பும் கையுமா போற என்னவா? நம்பாதீங்க, நம்பாதிய. செருப்பு கிருப்பு இருந்தா எடுத்துட்டு வந்துருவா. கொலுசு கலாண்டுவா. கொலுசு கொலுசுலாம் பத்திரமா திரும்பி போட்டுக்குங்க. ஏத்தா நீ பால் கறக்க போறியா?
அவன் முடியாதவன் ஓடிட்டான் கோயிலுக்கு. போயிட்டான் பிடிக்க எடுத்துட்டு போயிட்டான். இல்லை நிறுத்த மறுபடியும் டேய், போயிட்டியா சோழமுத்தாங்க வாடாங்க. அவன் எதுக்கு முடியாந்தான்னு தெரியல, நான் எதுக்கு அவனை விரட்டினேன்னு தெரியல. அவனும் போயிட்டு அங்கிட்டு, நான் போயிட்டேன் இங்கிட்டு. அந்த நாய்கிட்ட போனே அது என்ன முறைச்சு பார்த்துருச்சு வந்துச்சு. ஆறாவன் முரட்டால ஓடிக்கிறீங்க. ஆறாவன் முரட்டாம்பளையா ஓடிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணு கிடைக்க போனவனடா நீனு. போடா போய் அடிச்சிட்டு வாடா. ஒண்ணுக்கே வர இனி வரும். இப்படி அடைச்சுக்கிட்டு கிடந்தா வரும். முதல்ல அடி வாடி எனக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கவா பாருங்க. அணி என்ன அணி அப்புறம் அணி சேர்த்து அப்புறம் அண்ணே அடியே என்னடி இரு பால்வாடியில் ஒரு 10 பேர் படுத்து கிடக்குறாங்க. எழுப்பிட்டு வரேன். போயிட்டு வா. அது உருண்டாங்க வந்தவங்க. சத்துமா உருண்டாங்க வந்தவங்க. சரி நல்லா இருக்கியாடி? எங்கே நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? மனசு ரொம்ப வருத்தமா இருக்குடி. உன்னுடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன? அது காரணம் போயிட்டு போகுது. சரி காவலுக்கு போயிடும். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. அப்பா அவன்கிட்ட வந்தாரா? என்கிட்ட தான் வந்தாரு. அப்பா உன்கிட்ட வந்து அப்புறம் என்கிட்ட எப்படி வருவார்? என்னடி சொல்ற? வந்து விஷயத்த சொல்றாரு. சொன்னாரா? சரி அம்மாவை கூப்பிடு. அம்மா அம்மா வாங்கம்மா, அரைக்கலை பத்திரமா சிறு சிறு கருத்து இதுக்கு இது மருந்தா? அம்மா வணக்கம். மங்களம் உண்டாக்கட்ட வனிதா. அடுத்து நீ பெட்டிக்கார்ட்ட போ. வா வா. இல்லாட்டி வண்டிக்குள்ள சந்திரப்படுத்திருக்காப்ல. அண்ணனுக்கு யாட்டி அவராஜ்லயே மானத்து கெடுத்து. சும்மா அண்ணேங்காத. மரியாதை எடுத்து பண்ணிங்க. இப்படி சொல்லிட்டாலே. நீ அண்ணேங்கிற அவருக்கு தம்பியே இல்லடி. நீ எப்படி பார்த்த? ஏண்டி நான் வந்து நிக்கிறேன், நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க. யாரு நீங்க? என்னடி மரியாதை? ஏய் அடிடா. நீங்க அம்மா. ஏய் யாரு நீ?
தேவைதாம்மா. சண்டைக்கு போனா அவுந்து விழுகுது இல்ல. இவளை யார் சண்டைக்கு வர சொன்னது? இவளுக்கு இடுப்பு முள்ள இவளுக்கு. ஏமா யார் இந்த புள்ள? அப்பா வச்சிருக்காரு. இந்த புள்ள யாரா? ஆனா அவர் பாவம்மா. ஏம்மா? அவர் தலையெழுத்த பாரு இவளை போய் வச்சிருக்காரு. ஏய், வேலை வெட்டி பார்க்க தெரிஞ்ச பிள்ளையா இல்லாட்டி அப்பா இங்க என்னத்துக்கு சும்மா வச்சுக்கோ? நின்னு பேசுறதுக்கே பாவாடை கலடுது. வேலை பார்க்கையில எப்படி கலடு? ஒரு வேலை பாவாடை கட்ட தெரியாதவளா இருப்பாளோ? ஏய், பேசுறப்ப பாவாடை கலடுது. ஏய், நீ என்னடி இப்படி வர்ற? லூசு முண்டை பாவாடை கலந்துக்கிட்டாண்டு நான் வேலையா பார்ப்பேன். என்னம்மா ஏய், 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 அடிச்சு பிச்சு புடிய பிச்சு ராஸ்கல். நீங்க யாரே நம்பியார் இது? நம்பியாரா? நீங்க யாரே நம்பியார் மகள்? ஏய், நம்பிராஜன் மகள். ஆமாமா. சரி, நீ யாருமா? உன் பேர் என்னமா? என்னமா அப்படி வந்திருக்க? ஏய் என்னது? என்னடி இது? யாராவே? என்னடி கேளு. என் பேர் தாமா ஐ லவ் யூ. யாராவே முரட்டால ஓடுறேன் முரட்டாம்பளை. ஏப்பா ஜெயராஜ் தம்பி, என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க அவளுக்கு? என் பேர் ஏன் இப்படி பேர் வச்சாங்க? பேர் என்ன? ஐ லவ் யூ. என்னை யாரும் லவர்ஸ் அன்னைக்கு விரும்பவே இல்லை. ஓஹோ, எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. அதனால அப்புறம் திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு மனு கொடுத்தேன். ஏய், எதுக்குடி மனு கொடுக்க போனே? இடமே இல்லாம ஏன்டி அங்க போய் கொடுக்க? அதானே. என் பேர் ஐ லவ் யூ மாத்திருங்க அப்படின்னு. ஓ, ஆமா, பேர் மாத்திரம்னா மனு கொடுக்கணும்ல. அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எப்படி? ஐ லவ் யூன்னு பேரை மாத்திட்டாங்க. சரி. இப்ப போறேன் வரேன் எல்லாம் என்னை கூப்பிடும் போது ஐ லவ் யூ ஏண்டி அப்ப முத உன்னை யார் ஐ லவ் யூன்னு கூப்பிட்டது? அங்க கையெழுத்து போட்டு கொடுத்த வருது ஐ லவ் யூ அப்படின்னாரு. நான் சரி அப்படின்ட்டு இப்போ நீ நாங்க எப்படி கூப்பிடுறது? ஐ லவ் யூன்னு கூப்பிடுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏய், என் பேரு எந்த ஊரு? கிட்டவாடி. ஏய், அடி பண்ணவாடி. ஏய், மண்டே உடைச்சே அப்படியே உடைச்சே. ஐயோ கிட்டவாடி பக்கத்துல பண்ணவாடி. அனிதா, நீ ஒரு தடவை கூப்பிடுவாடி பக்கத்துல. கிட்டவாடி கிட்டவாடி பக்கத்துல பண்ணவாடி. ஏய், அதுதான் எங்க ஊரு. நம்ம ஐ லவ் யூ. காட்டுக்கு போய் பழக்கம் இருக்கா? இல்லம்மா. முன்ன பின்ன காவலுக்கு. என் பேரு ஐ லவ் யூ. எங்க வேலை பார்க்கிறேன்? எங்க வேலை பார்க்கறீங்க? கேட்டீங்களா முதல்ல நீங்க? ஆமால, எங்க நீ வேலை பார்க்கற? கால் சென்டர்ல. ஏய், அண்ணன் பாப்பாடி வாயில் அடிக்காதம்மா. ஏச்சி பே. எனக்கு பிடிக்காது. ஏய், இப்படி இருக்க. இல்லம்மா, கால் சென்டர்ல ஏய், ஐடி கம்பெனில கால் சென்டர்ல அங்க வேலை பார்க்கற உள்ள அதை விட்டுட்டு இங்க எதுக்குடி வந்த? தப்பா நினைக்கிறீங்க. என்ன? என் பேரு என் ஊரு. நான் எங்க வேலை பார்க்கறேன்னு சொல்லுங்க பாப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. கிட்டவாடி. கிட்டவாடி. கால் சென்டர்ல வேலை பாருன்னு சொல்லுங்க. பிச்சு புடிய பிச்சு. ஏய். சேராம சேர்ந்திருக்கா. ஆமா. கூடாம கூடி இருக்கோம். கூடி இருக்கோம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பலாம்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போமா? கொஞ்ச நேரம் அந்த குளிருக்கு விடிய விடிய கூட இருக்கலாம். ஓ, பழக்கவழக்கமே சரியில்லை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பழக்கவழக்கமே இல்லை, சரியில்லையே. ஏய், இங்க பாரு. உன்னை அந்த தம்பி என்ன சொல்றாப்லன்னு கேளு. எந்த தம்பி? இந்த மிருதங்க வாசிக்கிறது. மிருதங்காரு மாமா. மாமாவா? என்ன மாமா? உன் பேர ஒவ்வொன்னா சொல்லு. ஐ லவ் யூ. ஒவ்வொன்னா ஐ ஐட்டம்லடா. ஐ லவ் ஓ. ஏய், அட ஐட்டம்னா பேசக்கூடாது. மாமா நல்ல பாசமா சொல்லு. மாமா மிருதங்காரு மாமா. உன்னை பார்த்தாலே பொம்பளாச்சியே விட்டு போயிரு. அந்த நினைப்புண்டாக கூடாது. ஏய் மனப்பு. ஐயய்ய, இந்த இடத்துல உங்களை பேச விட்டா இடமே மாறி போய் போல இருக்கே. ஏய், அம்மா இருக்காங்க. எல்லாம் பொறுமையா மதிப்புண்டாக இருக்கு. ஏய், ரொம்ப நடிக்காதடி. அம்மா உன்னை வாய்க்கான்னு மாதிரி உலகத்துல யாரும் நடிக்க மாட்டாங்க. உங்க வாய்க்கான்னு பாக்குறேன் அவளை. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. கோழி மணவாளை காதலி பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வட்ட வட்ட கோலம் வாசலில் மேலும் தாலிகட்டு வேலை தங்கமணி வேலை. தாலிகட்டு வேலை தங்கமணி
தெரிஞ்சவங்க யாரும் வர்றாங்களான்னு பார்த்தேன். பொய்யுறக்க கொள்ளுவே அவளை புடிச்சாடி முதல்ல அந்த நே கூட மதிக்கல போ. அடக்கமா நாய் கூட உன்னை பார்க்க நாய் பயப்படுது. எங்க எங்க குதி ஏ சுமி ஏய் 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 பயந்து போய் நிக்குது அந்த நாய். ஏ தடி சுமி ஏய் ஐ லவ் யூ நாய் பேர் என்ன? சும்மின்னு சொல்றியா என்ன சொல்ற? தெரியல. ஏய் ஜிம்மி இங்க வா, இங்க வாமா, இங்க வாமா. ஏய் ஏய் இதா சி வாங்க. உன் பேர் ஐலவி கிடையாது இனிமேல். உன் பேர் சுமி. ஏத்தா கூப்பிடுங்க. எப்பா நாங்க கூப்பிட முடியாது, உங்க வேலையை பாருங்க. இங்க வாப்பா தங்கப்பிள்ள. ஏய் கூப்பிட முடியாதுப்பா. ஏய் கூப்பிட முடியாதுங்களா? ஏய் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன்டி தங்கம். அப்ப சிம்மி இங்க வா. அதே மாப்பிள்ளை வந்துருக்காங்க, அப்புறம் கூப்பிடுறாங்க. சும்மி தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும். ஏப்பா இது என்ன மாப்பிள்ளை சிம்மியோட பெரிய மாமையே எனக்கு டீ சாப்பிட இங்க வாடா, பால் சாப்பிடலாம் வாடா. ஏ தங்கப்பிள்ள இங்க பாரு. அம்மா சொல்றத கேளு. உனக்கு அழகான மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒத்த கால்ல நிக்கிறாரு. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒத்த காலோட நிக்கிறேன் அம்மா தாயேன்னு. அப்படி இல்லடி உன் அழகுல மயங்கிட்டாராம். கல்யாணம் பண்ணா இந்த பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. ஒத்த கால்ல நிக்கல, ரெண்டு கால்ல இடுப்புல கைய வச்சு நிக்கிறேன். அவர் எந்த சீதனமும் கேட்கல, எந்த வரதட்சணையும் கேட்கல, கல்யாண செலவும் அவரே பாத்துக்கிறாரா. நீ கழுத்த நீட்டினா போதும் அவர் கட்டிடுவாரு. என்ன சுருக்குகா தாலி கயிறடி. அப்படியாமா? 3 முடிச்சு போடுவாங்கல்ல. ஆமாமா. இந்த 3 முடிச்சு எதுக்கு போட்டு திருமணம் பண்றாங்க தெரியுமா? அம்மி மிதித்தா இருந்தது பார்த்து ரேடியா கட்டி. அறிவு கட்டவனே. ஓ ரேடியா தாண்டா மாறி போச்சு. என்னோட சேர்ந்து ஏய் யார் ரேடியானே வருது. நீ அழகா தானே ரேடியான்னு சொல்லி பழகுன. என்னைய மாத்துனது இந்த மிருதகார மாமா. ஆஹா இனிமே அவங்க பேச்ச கேட்காத. உன்னைய மாத்தி விட்டுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் இந்த உலகத்துல எப்படி ஒரு 10 பொம்பளை பிள்ளையாவது பெத்துக்கணும். என்னது ஒவ்வொரு பிள்ளைக்கு நான் சீதனம் கொண்டு வந்து தரேன்டி. ஏம்மா ஏமா எனக்கு இந்த கல்யாணம் ஆசையே இல்லம்மா. ஏன் ஐயோ என்னடி இப்படி சொல்லிட்டா? பார்க்க லட்சணமா அழகா வடிவமா இப்படி இருக்க கல்யாணம் ஆசை வேணாங்கற. ஐ லவ் யூ. ஏன் அதான் எனக்கு இந்த ஆம்பளையே பிடிக்க மாட்டேங்குது. ஏய் சும்மி ஏய் இந்தாங்கடி. ஆம்பளையே பிடிக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ணுவ? ஆம்பளையில பிடிக்கல, லேடிஸ்னா ஓகே. ஏய் உன் பழக்க வழக்கமே சரியில்லை. ஆம்பளையில பிடிக்கல. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை கல்யாணம் நம்ம இங்க இருக்க லொப்ப பார்ட்டியா? 1000 ரூபாய்க்கு போய் சொல்றீங்க. 10,000 ரூபாய் இருந்தா வர சொல்லுங்க. சும்மா 1000 ரூபாய்க்கு. அறிவு கட்டவளே. அம்மா அவளை ஐ லவ் யூ சொல்லாதீங்க. சும்மி நான் சொல்ல முடியாது. 1000 தான் இருந்தாலும் அம்மா எவ்வளவு மரியாதையா இருக்காங்க என் மேல. அம்மா சும்மிங்க மாட்டிக்கிறாங்க. மரியாதை உன் மேல. ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணிக்காம வீட்ல இருந்தா 7 வயசாச்சு கரகம். இவளை எவனுமே பொண்ணு கேட்கல தப்பா பேசுவாங்கடி. அம்மா என்னைய விடுங்க, அது பிரச்சனை இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிடுவோம். அப்ப அம்மா எனக்கு வேண்டாம். ஏடி இவளு வேண்டாம்டா? அம்மா இவளுக்கு எப்ப கல்யாணம்? இது ஒரு சின்ன விஷயம், கோச்சுக்காதீங்கம்மா. சொல்லுமா. சும்மின்னு சொல்ல மாட்டேங்குது. சும்மி உங்களுக்கு பிடிக்காதா? ஏய் ஏண்டி உனக்கு தான் அழகா ஐ லவ் யூன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவன் மாமா தான் சும்மி மாத்திட்டாருன்னு. ஏ ஜிம்மின்னு சொல்லுடி. இல்ல எனக்கு சும்மி இந்த அவன் மொட்டரா குண்டா. எங்க நான் கடிட்டு ஏ இருடி. அம்மா அவ சுடு தண்ணி குடிச்சிருக்கா, அதனால அவளுக்கு வராது. நான் கடிட்டு அந்த பழக்கம்லாம் இல்லம்மா. சும்மா கர்ம பிடிச்சவளே. என்னடி மொட்டை நாக்குன்னு சொல்றாங்களே, பேசுற வார்த்தை வர மாட்டேங்குது. நாக்க ஏண்டி என்னடி சொன்னே? அது பழக்கம். என்னடி இப்ப என்ன கேட்டுப்புட்டே ரெண்டு பேரும் தெரியுது. என்ன என்ன பாருங்க அப்பா. 2 பேருமே கூட்டுக்கிழமை நேத்து பொய்யுறக்க கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன் சொல்லுவேன் காதல் மணவாள காலடியில் இருப்பான். காதல் மணவாழ்க காலடியில் இருப்பான். சொல்லவில்லை தோழி உள்ளதை கண்டுட்டாய். மனசு மரியாதையா இருந்துக்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டே தெரியும் உன்னை வேலையை விட்டு நீக்கிடுவேன் பாத்துக்க. ஆமா என்ன நீங்க இப்படிதான் இந்த பிள்ளைய நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளை தானே. முருகா முருகன் இல்ல நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளை எப்படி நளினமா வந்துச்சு? ஆமா. ஏமா இங்க ஒரு தடவை நீ நளினமா வா. ஏமா தோழி நீங்க நளினமா வந்தா தான் ஒத்துக்குவீங்களாமா? பரவாயில்லைங்கம்மா. நீ வாடி போராடி நீ வாடி. காட்டுக்குள்ள முருகன் கோயில கட்டி வச்சிருக்காங்க. ஏய் முருகனுக்கு தானடி காவலை
நெய்வா நீங்க ஊரறிய பேரெடுத்த